வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, பல்வேறு விவசாய பணிகள், பொது பணிகள், உப்பள பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பும் ஆலோசனையும். எதிர்பார்த்த மழைப்பொழிவு வேதாரண்யம் பகுதி அகசியம்பள்ளிக்கு கொஞ்சம் உப்பளத்திற்கு கொஞ்சம் பாதிப்பையும் கொடுத்திருக்கிறது. நல்லாவே சில இடங்களில் பாதிப்பை கொடுத்திருக்கிறது. மரக்காணம் பகுதி உப்பளத்திற்கு பெரும் பாதிப்பை கொடுத்திருக்கிறது. மரக்காணம் பகுதி உப்பளம் முற்றிலுமாக பாதிப்படைந்திருக்கிறது. 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கிறது. 6, 7, 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்து உப்பளம் பாதித்தது. பழவேற்காடு கொஞ்சம் லேசான ஒரு பாதிப்போட போயிடுச்சு உப்பளம். அறுவடையை பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் அறுவடைக்கு இடையூறு கொடுத்தது, அறுவடை செய்யாமல் விட்டது. ஆனால் தொடர்ந்து 4 நாள் நனைத்து கொண்டே இருந்தது. இத்தோட மழை சென்றது மகிழ்ச்சி அளிக்கிறது விவசாயிகளுக்கு. இப்பொழுதைக்கு ஒட்டுமொத்தம் பயிருக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான நீர் கிடைத்திருக்கிறது. அறுவடையை பாதிக்காத மழையாக நிறைவடைந்திருப்பது மகிழ்ச்சி விவசாயிகளுக்கு டெல்டாவை பொறுத்த வரைக்கும். அதே போல கொஞ்சம் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விழுப்புரம் அந்த மாவட்டங்களில் புதிதாக நடவு பணி தான் நடந்திருக்கு. அதனால இப்போ மேல்மருவத்தூர் இந்த பகுதியெல்லாம் நடவு பணி, அதுக்கு நீர் தேவைதான். அதுக்கு ஏற்ற மழையாக 6, 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. இப்போ சென்னையில் கொஞ்சம் அதிக மழை பெய்திருந்தாலும் அங்கும் பெரிய பாதிப்பு இல்லை. தொடர்ச்சியான மழைப்பொழிவு பல்வேறு பொது பணிகளுக்கு, சாலை போடுதல், பல்வேறு பொது பணிகளுக்கு, கட்டுமான பணிகளுக்கு தான் இடையூறு கொடுத்தது. இப்போ இந்த நிகழ்வு எல்லாமே, அதாவது இப்போ வந்த நிகழ்வால் மழைப்பொழிவு விலகியது. காரணம், எதிர்பார்த்த உள் மாவட்டத்திற்கு கிடைக்க ஏற்படக்கூடிய செட்டிங் மாலத்தீவு நோக்கி நகரணும். குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு நோக்கி நகராமல் அது இலங்கை ஒட்டிய மன்னார் வளைகுடாவிலேயே செயலிழந்து கிழக்கு நோக்கி போயிடுச்சு. அப்போ காற்றை கிழக்கு காற்றை மேற்கு தொடர்ச்சி மலை வரை முன்னேற்றுவதற்கு சாதகம் இல்லாமல் போனது. அரபிக்கடலில் ஒரு இந்த நிகழ்வும் கிழக்கு காற்றை ஈர்த்து அரபிக்கடலுக்கு கொண்டு போகும்னா கொண்டு போனது. ஆனால் அதற்கு சமமான குளிர்காற்று கிடைக்காமல், அதற்கு அது ரேஷியோ சரியில்லை. கொஞ்சம் மியான்மர்லேருந்து வர்றது போதுமான வெப்ப நீராவி இல்லை, அது கொஞ்சம் குளிர் கலந்து வெப்ப நீராவி தான். அதுவும் வரக்கூடிய வழித்தடத்திலேயே இடைமறிக்கப்பட்டு வங்கக்கடலோரம், சென்னை, செங்கல்பட்டு போன்ற இடங்கள்ல எல்லாம், அப்படியே புதுச்சேரி, மரக்காணம் போன்ற பகுதிகளில் எல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு ஒரு வறண்டதாக வந்து விட்டது. டெல்டாவிலையும் மழைப்பொழிவை தொடர்ச்சியாக கொடுத்து, ஆனால் அது போய் புதுக்கோட்டை கூட கொடுக்கல. புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள்பகுதிகள் கூட கொடுக்காம தூறல் சாரல் நனைக்கும் மழையோடு போய்விட்டது. ஆனால் இந்த மழைப்பொழிவு அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. நீர் தேவையை கடலோர மாவட்டங்களுக்கு பூர்த்தி செய்திருக்கிறது. உள் மாவட்டங்களுக்கு எதிர்பார்ப்பு கிடைக்கல தான். ஆனால் இப்பொழுதைக்கு பெரும்பாலும் நடப்பது அறுவடை பணிகளுக்கு இடையூறு கொடுக்காமல், அறுவடை பணிகளுக்கு பாதிக்காமல், இடையூறு கொடுத்து பாதிக்காமல் விடைபெற்று இருக்கிறது. நீங்கள் இன்றிலிருந்து அறுவடை பணியை தொடக்கலாம். 30, 31 தேதி மிரட்டல் இருக்கும். மழை வருவது போன்ற வானிலை இருக்கும். இலங்கையில் மழை பெய்வதன் காரணமா அடுத்த சிஸ்னோ நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் பயணித்து இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மேகமூட்டத்தையும், கோடியக்கரை முனை ராமேஸ்வரத்தில் தூறலை கொடுக்கலாம். அதனால அறுவடைக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. 30, 31 தேதி, அதனால அறுவடையை நீங்க தொடக்கலாம். விதைப்பு பணியை செய்யலாம். இப்போ அடுத்த மழைனா 4, 5, 6, இன்னைக்கு தேதி 27, 28, 29, 30, 31 இந்த மாதத்தில் ஒரு 5 நாள், அடுத்து ஒரு 4 நாள், 9 நாள் இருக்கு. 9வது நாள் 4ஆம் தேதி மழை. அந்த மழை இப்போது வரைக்கும் நம்முடைய கணிப்பில் எப்படி இருக்குன்னா, டெல்டாவிற்கு லேசான மழைப்பொழிவை கொடுக்கும். தென்கடலோரமும் லேசான மழை, ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு கொடுக்கும். எங்காவது ஒரு இடத்துல சற்று கனமாக இருக்கலாம். ஆனால் தூறல் என்பது மரக்காணம் வரைக்கும் கொடுக்கலாம். அதாவது விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கூட தூறல் கொடுக்கலாம். சென்னை வரைக்கும் கூட தூறல் துளிகள் விடலாம், மேகமூட்டம் ஏற்படுத்தும். அரியலூர் வரைக்கும் கூட தூறலாம், நினைக்கலாம். டெல்டாவிற்கு கண்டிப்பா லேசான மழை இருக்கு. தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி வரைக்கும் தூறலாம், நினைக்கலாம். அவ்வளவுதான் தெரியுது. 4, 5, 6
ஆனால் டெல்டாவில் ஒரு லேசான மழை தெரியுது, மிதமான மழைப்பொழிவு கூட இருக்கும். ஓரிரு இடங்களில் சற்று கனமழை கூட இருக்கலாம். ஓரிரு இடங்கள் தான் அதுவும் டெல்டாவில். இலங்கைக்கு மிக கனமழைப்பொழிவு. அப்போ இன்றைக்கு ஆய்வறிக்கையின்படி நிலக்கடலை விதைப்புக்கு பாதிக்காது, முளைப்பு திறனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அதுக்கு இன்னைக்கே விதைக்கணும். 9வது நாள் மழை இன்றிலிருந்து. அது மழையா இருந்தாலும் மிதமாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது இல்லையா. நிகழ்வு எங்க இருக்கு? அந்த நிகழ்வு அது ஜாவா தீவுக்கு வடக்கு புறமா புருணை கிட்ட தென்சீன கடல் இருக்கு. அதனால அது வந்து சேருவதற்கு 4, 5, 6 வந்து சேருவதற்கு நாள் இருக்கு. ஒரு வாரம் 10 நாள் இருக்கு, ஒரு வாரம் இருக்கு, ஒரு வாரத்துக்கு மேல இருக்கு. அதனால அதை வரும்பொழுதுதான் அதை கணிக்க முடியும். இப்போ நெருங்கி வந்து இலங்கை ஏறியதே மன்னார் வளைகுடா வந்து குமரி கடலுக்கு போகாம மீண்டும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலுக்கு வந்த வழியா போயிடுச்சு. இதே போலதான் ஆரம்பத்தில் இருந்து இருக்கு. ஆகவே ஆனால் கடந்த ஒரு நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு கொடுத்தது நல்ல மழை. அல்ல, இந்த நிகழ்வு கொடுக்கவில்லை, எட்டல. அதே போல எட்டி பிடித்தும் கொடுக்கலாம், அல்லது குறைந்தபட்சம் மிதமான மழை பெய்யலாம், அல்லது கடலோரம் தென்கடலோரம் டெல்டா லேசான மழை பெய்யலாம். நனைக்கும் மழை கண்டிப்பா உண்டு. 4, 5, 6 உள்ள ரொம்ப எட்டுறதுக்கு இப்போ வாய்ப்பு தெரியல. இருந்தாலும் அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். 4, 5, 6 எப்படி இருக்குன்னு. அது முடிஞ்சோடனே அடுத்தது 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள அது ஒரு 3 நாள் மழை தரும். மாத இறுதியில் 2 நிகழ்வு இருக்கு பிப்ரவரியில். அதாவது 15லிருந்து 28க்குள்ள. இந்த 10லிருந்து 15 வர்றது கூட கொஞ்சம் தாமதமாக 15ஆம் தேதி கூட வரலாம். டோட்டல் 2 நிகழ்வு இருக்கு பிப்ரவரி 10லிருந்து 28க்குள்ள. ஆகவே அது ஒரு நல்ல மழை ஏறித்தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது தற்பொழுது பசிபிக் பெருங்கடல் இருக்கு. இப்போ இதுதான். அதனால நீங்க அறுவடை பணியை நீங்க தொடக்கலாம், அறுவடை பணியை செய்யலாம், காய்ந்த பிறகு செய்யலாம். பதட்டம் மழை வரும் என்று அச்சப்பட வேண்டாம். நிலக்கடலை விதைக்கலாம், விரைந்து விதைக்கணும். லேட் பண்ணீங்கன்னா அடுத்தது மழை இருக்கா, 4, 5, 6, 7 எப்படி இருக்குங்கிறது லேட் ஆகுது சார். இன்னைக்கு இப்போ ஏற்கனவே பெய்த மழை வந்து உங்களுக்கு ஈரம் அதிகமாக இருக்கு அப்படின்னா காயணும் சார், 2 நாள் லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் 2 நாள் காய விட்டு 2 நாள் லேட்டாக விதைக்கும் பொழுது வானிலைக்கு கேட்டு தான் விதைக்கணும். 4, 5, 6 மழை கொஞ்சம் கூடுதலாக வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த விதைப்புக்கும் தடையாயிரும். அதுவே யோசிச்சுக்கணும், அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். அடுத்தபடியாக கடந்த முறை பெய்த மழை டெல்டாவில் நிலக்கடலை விதைப்பு எல்லாமே முளைப்பு திறனை முற்றிலுமாக இழந்து போச்சு, தண்ணீர் தேங்கி. ஆகவே உங்கள் நலனுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ ஏற்ற சூழ்நிலை இருக்குது. 9 நாள் இடைவெளி இருக்குது. இடையில 2 நாள் 3 நாள் மிரட்டல் இருக்குது. 4ஆம் தேதி மழை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 4 இல்லாட்டி 5, 6 ஏதாவது 3 நாளில் 1 நாள் அல்லது 2 நாள் அவ்வப்பொழுது ஆங்காங்கே. பெரும்பாலும் டெல்டா வடகடல் ஓரம், டெல்டா தென்கடல் ஓரம் இருக்கும். அதுக்கு அடுத்தது பிப்ரவரி 10 தேதிக்கு மேலே 15 தான் வருது. அதனால் உடனடியாக அதுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. அறுவடை பணி கிட்டத்தட்ட முடிஞ்சிடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்தபடியாக உப்பளப்பணியை 2 முறை உப்பு பாத்தியை சீர் செய்து வேதாரண்யம் பகுதிக்கு அதாவது கரைந்து போய் விட்டது பாத்தி. மரக்காணத்துக்கு சுத்தமாக போச்சு. நேற்று முந்தின நாள் பெய்த மழை, நேற்று முன்தினம் பெய்த மழை. ஆனால் தூத்துக்குடிக்கு இப்போ மழையில் தப்பியது உப்பளம், வடவேற்காட்டுக்கு மழையில் தப்பியது உப்பளம். இப்போ மரக்காணம், அகசியம்பள்ளி இந்த பகுதி மட்டும் இப்போதைக்கு மழை இல்லை. நீங்கள் மீண்டும் உப்பு வாரத்தையே சீர் செய்யலாம். ஆனால் 4, 5, 6 மழை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. 4, 5, 6 இது நம்ம மழை பெய்யுது இனிமேல் லேசான மிதமான மழை தான் இப்போ தெரியுது. இந்த 30, 31 மிரட்டல், 4, 5, 6 மிதமான லேசான மழை தான் உப்பு உற்பத்தியை பாதிக்காதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உப்பு உற்பத்தியை பாதிக்கலாம், உப்பு பாத்தியை பாதிக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த 4, 5, 6, 7. ஆனால் உப்பு உற்பத்திக்கு இடையூறு கொடுக்கும். மேகமூட்டை வந்தாலே உப்பு உற்பத்திக்கு இடையூறு கிடையாது. மேகமூட்டை வந்தாலே வெயில் அடிக்கலனாலே. ஆகவே அந்த மாதிரியான இடையூறுலாம் இருக்கும். 30, 31, 1ஆம் தேதி. அடுத்தபடியாக பிப்ரவரி 4, 5, 6 மழை இருக்கும். ஆனால் பாத்தியை சேதப்படுத்தும் மழையாக தெரியல. ஆனால் உப்பு உற்பத்திக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் மழை வருதுன்னு பார்த்து உப்பு உற்பத்திக்கு நீங்கள் தாமதப்படுத்த வேண்டாம். உப்பு பாத்தியை சீர் செய்யறதுக்கு தொடங்கலாம். ஆனால் கோடை மழை இருக்கு, அதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பிப்ரவரியிலேயே 2 நிகழ்வு இருக்கு, மார்ச்லேயும் 2 நிகழ்வு இருக்கு, ஏப்ரல் மேல வலுவான நிகழ்வு இருக்கு. 2 நிகழ்வு பிப்ரவரி மார்ச்சில் இருக்கிறது எல்லாமே மழை தான். சிறிய மழை தருவது, மிதமான மழை தருவது, நேற்று முன்தினம் போல இருந்தது போல இருக்கும், இல்லாட்டின்னு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நினைவில் கொள்ளணும். அவை கடந்த போகி பண்டிகை அன்னைக்கு முத நாள் பெய்தது போல, அதுக்கு முத நாள் பெய்தது போல, உங்களுக்கு முன் வந்த மழை பொழிவு போல எல்லாம் இருக்கு மார்ச்சில், பிப்ரவரியில் கூட தெரியுது. ஆனால் அது எந்த அளவிற்கு எட்டி பிடிக்கும் அவையெல்லாம் உறுதி செய்யப்பட வேண்டியிருக்கு. ஆனால் நிகழ்வு இருக்கு.
ஏறி வருவதற்கு எந்த அளவுக்கு ஏறி வருங்கிறத இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதனால பொதுப்பணிகள், உப்பளப் பணிகள் எல்லாம் நீங்கள் இப்போ செய்யலாம். 4, 5, 6, 7 எப்படி மழை இருக்குன்னு நீங்கள் அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். 4, 5, 6 பிப்ரவரி 4, 5, 6 மழை எப்படி இருக்குன்னு அப்டேட்ஸோட இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.